எப்படியோ இந்த அர்ஜுனாவது இவங்க 2 பேருக்கும் ஒரு நல்ல வீடை எடுத்து கொடுத்துருக்கானே. அது வரைக்கும் சந்தோஷப்பட்டுக்கடி அருணா. ஆனால் என்ன, இது சொந்தமாக வாங்கி கொடுத்துருந்தா நல்லா இருந்துச்சு. போய் போய் இவனையே வாடகை கட்ட சொல்கிறானேடி. இவன் எப்படி மெயின்டைன் பண்ணுவான்? பெரியம்மா, அவங்க எப்படியாச்சும் போகிறாங்க, நீங்கள் சும்மா இருங்க. இவ ஒருத்தி சும்மா இரு சும்மா இருன்னு. அப்போ யார் தாண்டி பேசுவா? யாரும் பேச வேண்டாம், பேசின வரைக்கும் போதும். சரிம்மா, இவங்க 2 பேரும் எங்க காணோம்? சொல்லிட்டு கிளம்பலாம். என்னங்க அதுக்குள்ளே கிளம்பலான்றீங்க? இங்கே இருக்க வேண்டாவா? இங்கே எதுக்கு பைரவி? இல்லாத பாவம் 2 பேரும் சின்ன பசங்க, சாப்பாட்டுக்கு என்ன செய்வாங்க? நான் ஏதாவது செஞ்சு வச்சுட்டு வரேனே. அதெல்லாம் எதுவும் வேண்டாம், அவங்க பார்த்துக்குவாங்க. நம்ம கிளம்பலாம் வா. அத்தை, இன்னைக்கு தான் கல்யாணம் முடிச்சிருக்காங்க. உடனே தனியாக விட்டுட்டு எல்லாரும் போயிட்டா அவங்க வருத்தப்பட மாட்டாங்களா? அதெல்லாம் ஒன்றும் பட மாட்டாங்க. பட்டா பட்டுன்னு போட்டோம், நீ நடு. ம், பரவாயில்லையே, உன் மருமக எல்லார் முன்னாடியும் நல்லா தான் நாடகம் நடிக்கிறா. பெரியத்த, எதுக்கு இப்படி என்னை பார்த்தாலே உங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது? ஏன் இப்படியெல்லாம் பேசுகிறீங்க? எனக்கு இந்த குடும்பத்தில் இவங்க நல்லா இருந்தால் பிடிக்காதுன்னு உங்களுக்கு தெரியுமா? அண்ணி விடுங்க அண்ணி. பெரியம்மா ஏதோ தெரியாமல் பேசுகிறாங்க, விட்டுருங்க. நீ சும்மா இருடி. நீ என்ன அவகிட்ட போய் கெஞ்சினுக்கிற? ஆமாடி, எனக்கு உன்னை பற்றி நல்லா தெரியும். இவன் நல்லா இருந்தா உனக்கு கண்ணே பிடிக்காது. இவ மேலே உனக்கு வயிற்றுச்சல் தானே? அதுலேயும் இப்போ இவ பொண்ணையே உன் பையன் கட்டிக்கிட்டான். இன்னும் உனக்கு வயிற்றுச்சல் ஜாஸ்தி ஆயிடுச்சு. அத்தை, இப்படி என்னை பற்றி தெரியாமல் பேசாதீங்க. ஐயோ அண்ணி, வேண்டாம், சும்மா விட்டுருங்க. நீங்கள் சும்மா இருங்க. உங்களுக்கு என்ன தெரியும்? நீங்களும் என் மேலே இப்படி பழி போட்டவங்க தானே. அது ஏதோ தெரியாமல் அப்படி பேசிட்டேன், ப்ளீஸ் இப்போ விட்டுருங்க. அருணா, அவகிட்ட என்னடி நீ கெஞ்சிருது? அவ இந்த வீட்டுக்கு வாழ வந்தவ, நீ இந்த வீட்டு பொண்ணுடி. அக்கா, இப்படி தான் எல்லாரும் அவளை ஏற்றி விட்டு இப்படி குட்டி செவரா ஆக்கி நிறுத்தியிருக்காங்க. மறுபடியும் நீயும் அதே தப்பை பண்ணாத. ஏதோ இப்போதான் கொஞ்சம் திருந்திருக்கான்னு நினைக்கிறேன். அவளை திருப்பி முருங்கை மரம் ஏற வச்சிடாத. பைரவி, இதெல்லாம் உனக்கு தேவையா? நடப்போலாம். ஏங்க, இங்கே இருக்க போகிறது அவங்க பொண்ணு மட்டும் இல்லைங்க, நம்ம பையனும் தான். அதெல்லாம் எனக்கு தெரியும், நீ நட. சரி, சொல்லிட்டேனா போகலாம். நீயே சொல்லிட்டு வா, நான் கிளம்புறேன். காலைல வெயிட் பண்றேன், வந்து சேரு. அத்தை, அவன் சொன்னது உனக்கு கேட்கல? நானும் வெளியே வெயிட் பண்ணுறேன், வந்து சேரு. இங்கே பாரு அருணா, ஏதோ என்னென்னமோ நடந்துச்சு. நம்ம கையில் ஏதோ இல்லை. இனி நம்ம சம்மந்தி எப்படி நடந்துக்கணுமோ அப்படி நடந்துக்கோ. நீ சண்டை போடுறத நிறுத்தி இனிமேலாச்சும் நம்ம பசங்க நல்லா வாழறாங்களான்னு பார்க்குற வழியை பார்க்கலாம். ஆமாம், என்னவோ இவ பெரிய ஒழுங்குன்ற மாதிரி இவளுக்கு அட்வைஸ் பண்ணுறா. அது பெரியம்மா ஏதோ தெரியாமல் பேசுகிறாங்க, நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க. சரி, நீ போய் கிருத்திகாவை கூப்பிடு, சொல்லிட்டு போகலாம். அண்ணி, நீங்களே கூப்பிடுங்க. நான் கூப்பிட்டா அவள் வரமாட்டா, என்கிட்ட பேசுறதில்ல. ம், சரி. கிருத்திகா, கிருத்திகா. ம், என்ன சொல்லுங்க? பார்த்து பத்திரமா இருந்துக்கம்மா, நாங்கள்லாம் கிளம்புறோம். ஓ, அப்படியா? ம், சரி. என்னடி அத்தனை மரியாதை இல்லாமல் இப்படி பேசுகிற? இன்னும் எப்படி மரியாதை கொடுக்கணும்? இதை விட எனக்கு மரியாதை கொடுக்க தெரியல. நீ அத்தைக்கு மரியாதை கொடுக்கலனாலும் பரவாயில்ல, உங்கள் அம்மாவை மதித்து நடந்துக்கோ. அது அவங்கவுங்க நடந்துக்கிறத பொறுத்து இருக்கு. கிருத்திகா, நீ எங்கள் எல்லார் மேலேயும் கோவமாக இருக்கன்னு எனக்கு புரியுது. ஆனால் இப்போது நம்ம எதுவும் பண்ணுறதுக்கு நம்ம கையில் எதுவும் இல்லை. ராக்கி எங்க? தெரியாது. சரி, சண்டை சச்சரவு எதுவும் வேண்டாம், சமாதானமாக போயிடுங்க. அவன் என்ன சொன்னாலும் நீ கூட கூட பேசாத. ம், நாங்கள் கிளம்புறோம். உனக்கு எதுனா வேணும்னா ஃபோன் பண்ணு. ம், என்னடி சரியா சொல்லு. அதான் ஊன்னு சொல்லிட்டல்ல, அப்புறமா என்ன? கிளம்புங்க. கொழுப்புடி, அவளுக்கு உடம்பு முழுக்க கொழுப்பு. நடங்க போகலாம். கிருத்திகா, பார்த்து நடந்துக்க. ம், அவன்கிட்ட ஏதோ சண்டெல்லாம் போடாத. கவலைப்படாத, நான் சண்டெல்லாம் போட்டு டைவர்ஸ் பண்ணுற லெவலுக்கெல்லாம் போக மாட்டேன். அப்புறம் உனக்கு உன் அண்ணன் சம்மந்தி இல்லைன்னு ஆகிடும் இல்லையா? அந்த வரைக்கெல்லாம் நான் எடுத்துன்னு போக மாட்டேன். நீ சந்தோஷமாக இருக்கலாம்.
எதுக்குடி ஒன்றுன்னா 10 பேசுற? அருணா நீ நட. எல்லாரும் எல்லாரும் போயிட்டாங்க. போங்க, எல்லாரும் போங்க. உங்களுக்கு நான் வேண்டாம் இல்லை, அதே மாதிரி எனக்கும் நீங்கள் வேண்டாம். நான் கட்டினவனை கூட காணோம். எங்கே போய் தொலைஞ்சானோ தெரியல. யாரோ பண்ண தப்புக்கு நான் அனுபவிக்கிறேன். மாப்பிள்ள வாங்க மாப்பிள்ள. சித்ரா என்ன பண்றா? அவள் உள்ளதா இருக்கா? இதோ கூப்பிடுறேன். சித்ராமா, சித்ரா. எதுக்குடி இப்போ குழந்தை எழுப்புறா? அவ தூங்கின்னு இருக்கா. என்னங்க நீங்க, மாப்பிள்ள வந்திருக்காரு. ஆ ஆ, எல்லாம் தெரியும். அவ படுத்துன்னு இருக்கால, சும்மா எதுக்கு டிஸ்டர்ப் பண்ற? ஓ, படுத்துன்னு இருக்காளா? அப்ப சரி விடுங்க. நான் சும்மா பார்த்துன்னு போலான்னு தான் வந்தேன். நான் கிளம்புறேன். ஐயோ மாப்பிள்ள, கோவப்பட்டு போவாதீங்க. அவளை எழுப்புறேன் நான், நீங்க வாங்க. ஐயோ அத்தை, எனக்கு கோவம்லாம் எதுவும் இல்லை. நான் சும்மா பார்த்துன்னு போலான்னு தான் வந்தேன். அவ தூங்குறான்னா எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணணும்? நான் கிளம்புறேன், நாளைக்கு வரேன். உங்களுக்கு எந்த வருத்தமும் இல்லையே? இதுல வருத்தப்பட என்ன இருக்கு? அதானே மாமாவே சொல்லிட்டாருல்ல, வருத்தப்பட எதுவும் இல்லை. இந்த நேரம்னு பார்த்து கீதாவும் இல்லை, வெளியே போயிருக்கா. ஐயோ அத்தை, பரவாயில்ல. அத்தை வந்தா சொல்லிடுங்க, நான் வந்துட்டு போனேன்னு. ஆ ஆ, போயிட்டு வாங்க, அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். மாமா என்னமோ கோமா இருக்கிற மாதிரி தெரியுது. ஐயோ அப்படியெல்லாம் எதுவும் இல்லை மாப்பிள்ள. அவருக்கு வேலை மேலே ஏதாச்சும் டென்ஷன் இருக்க மாப்பிள்ள. அவரு அப்பப்போ அப்படிதான் கத்தின்னு இருப்பாரு. நீங்க அதெல்லாம் கண்டுக்காதீங்க. அதெல்லாம் நான் எதுவும் தப்பாவே எடுத்துக்கல அத்தை. சரி, நான் வரேன். என்ன மாப்பிள்ள, வீட்டுக்கு வந்துட்டு எதுவும் சாப்பிடாம குடிக்காம போறீங்க? போங்க. நம்ம வீடு தானே, நாளைக்கு வந்துடுறேன் அத்தை. சரி மாப்பிள்ள, மறக்காம சித்ரா கிட்ட பேசிடுங்க. ம், சரிங்க அத்தை, கண்டிப்பா நான் ஃபோன் பண்ணிடுறேன். என்னங்க என்னாச்சு உங்களுக்கு? எதுக்கு அவர்கிட்ட போய் அப்படி கோவமா பேசுறீங்க? இவனை பார்த்தாலே எனக்கு என்னவோ சரியா தோணல திலகம். டவுட்டாவே இருக்கு. என்னங்க சொல்றீங்க? இப்பவே எதுவும் சொல்ல மாட்டேன். எனக்கு டவுட்டா தான் இருக்கு. கிளியரா எல்லாம் தெரிஞ்சுக்கினேன், அப்புறமா வந்து சொல்றேன். எதை பத்திங்க பேசுறீங்க? எதை பத்தியும் பேசல, போ உள்ள வேலை இருந்த பார்ப்போ. உங்ககிட்ட போய் கேட்டேன் பாரு, என்ன சொல்லணும்? எவ்வளவு தைரியம் இவனுக்கு! ஒரு பொண்ணு கூட சுத்திட்டு கொஞ்சம் கூட குற்ற உணர்வு இல்லாம இங்க வந்து சித்ரா கிட்ட பேசணும்ன்றான். காலையில சிடு சிடுன்னு எப்படி எரிஞ்சு விழுந்தான். இந்த பொண்ணு பார்த்துட்டு வந்த உடனே எப்படி சிரிச்சு சிரிச்சு பேசுறான் பாரு. இருக்கட்டும், இவங்க 2 பேரும் கதை என்னன்னு தெரிஞ்சுக்கின அப்புறமா இவனை வச்சுக்கிறேன். ஸ்ரீ, ஸ்ரீயா இது? ஆமா. காலையில பார்த்ததுக்கும் இப்ப பார்த்ததுக்கும் எவ்வளவு டிஃபரன்ஸ். சாரியில நிஜமாவே நீ ரொம்ப அழகா இருக்க ஸ்ரீ. நிஜமாவா? நான் எதுக்கு போய் சொல்ல போறேன்? இப்ப எதுக்கு கூப்பிட்ட தெரியுமா? சாரியில உன்னை ஒரு போட்டோ எடுக்கலான்னு தான். பார்த்தா அதுக்குள்ளே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி வச்சிருக்க. சாரியில் அழகாக தான் தெரியுறேன். ஆனால் அது காலையிலேருந்து போட்டுன்னு இருந்தால ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்துச்சு, அதான் அவுத்து போட்டுட்டேன். சரி சரி, வா இப்படி வந்து உட்காரு வா. என்ன சொல்லுங்க? இன்னைக்கு நீ சந்தோஷமா இருந்தியா? யாராச்சும் உன்னை ஹர்ட் பண்ற மாதிரி பேசுனாங்களா என்ன? சேச்சே, இல்லவே இல்லை. இன்னைக்கு நான் நல்லா என்ஜாய் பண்ணேன். அந்த பாட்டி வந்து என்கிட்ட வம்பிழுக்கோன்னு நினச்சேன். லக்கிலே எதுவும் வரல. ரொம்ப எதிர்பார்த்தியோ? எதிர்பார்த்தேன், ஆனால் வரல. எல்லாம் நல்லா தான் நடந்துச்சு. என்ன, ஒரு கல்யாண மண்டபத்தில் நடந்திருந்தா இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். எனக்கும் அப்படிதான் தோணுச்சு. ஆனா என்ன செய்ய, கண்டிஷன் அப்படி இல்லையே. ஆமாம். கிருத்திகாவை நினச்சாதான் இப்போ எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. முதல்ல 2 பேருக்கும் பிடிக்காது, 2 பேரும் அடிச்சுக்கிறாங்க. இதில் அவளை அங்கே வேற தனியாக விட்டுட்டு வந்திருக்கோம். அதெல்லாம் அவங்க பார்த்துக்குவாங்க விடு. அப்புறம் உங்ககிட்ட இன்னொரு விஷயம் சொல்லணும். சொல்லுங்க. ஆக்சுவலி அந்த வீடு அவங்களுக்கு சொந்தமாக தான் எடுத்து கொடுத்துருக்கு. இது வரைக்கும் யாருக்கும் தெரியாது இந்த விஷயம். நிஜமாவா? அண்ணன் தான் அவங்களுக்கு கிஃப்ட் பண்ணியிருக்காங்க, ஆனால் அவங்களுக்கே தெரியாது. நிஜமாவே அர்ஜுன் மாமா கிரேட்டு தான். ஆனால் வாடகை பே பண்ண சொன்னாங்களே, அது யாருக்கு பே பண்ணுவாங்க? அவங்க மாதம் மாதம் பே பண்ண போகிறது, அது அவங்களுக்கே தான் ரிட்டர்ன் ஆக போகுது. சூப்பர் ஐடியா. ஆமாம், இது அவங்களுக்கே சொல்லியிருக்கலாமே, ஏன் சொல்லலை? தெரியல, கொஞ்ச நாள் போட்டோம் அப்புறமா சொல்லலான்னு சொல்லியிருக்காரு. உனக்கு அந்த வீடு பிடிச்சிச்சா? நல்லா இருக்கு. ஆக்சுவலி அந்த வீடு பார்த்தப்பறம் எனக்கே தனியாக போகலாமான்னு ஆசை வந்துருச்சுன்னா பார்த்துக்கே, அவ்வளோ ரொமான்டிக்காக இருக்கு. ரொமான்டிக்கை பற்றி பேசுகிற ஆளை பாரு. ஏன் நாங்களாம் பேசக்கூடாதா? ஓ, பேசலாமே.